ஜிஜி, நம்ம ஜேகே வாட்ஸ்அப் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு யாழ்னிய மீட் பண்ணுன்னு அனுப்பியிருக்கான். இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு தெரியும்ல. நான் வேற என்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இந்த ஜேகே ஏதோ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு? ஒரே டார்ச்சரா இருக்கு. ஒரு நிமிஷம் ஜேகே தான் லைன்ல வர்றாரு. ஒரு நிமிஷம் வரேன். ஹலோ ஜேகே, நீ எப்ப பாண்டிச்சேரி போற? 10 o'clock ஜேகே. ஏன் இல்ல அந்த யாழ்னி தெரியும்ல உனக்கு, அவளுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், பட் அவளை ரீச்சே பண்ண முடியல. ஜேகே, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. தெரியும்பா, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னேன்ல. நான் என்ன போதையில இருந்தேன்னு நினைச்சியா? இல்ல, இது கொஞ்சம் எமர்ஜென்சி. இதுவும் எமர்ஜென்சி தான். போன் ரிங் ஆகுது, அவ போன் அட்டென்ட் பண்ணல. எவ்வளவு எமர்ஜென்சின்னு தெரியுதா? புரிஞ்சுக்கோ அர்ஜுன். உடனே கிளம்பி அவ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணு. யா அர்ஜுன், டெல் மீ. ஜேகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். நான் வேற பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, வேற பிளான் இருக்கா? அப்ப நீ வேற ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கோ. டேய் ஜோக்கர், நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த டாஸ்கை நீ முடிக்கல, உனக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா வேலை இருக்காது. ப்ளீஸ் ஜேகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ஏய், போன் அவே. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? போன் அவே. இதப்படி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ரொமான்ஸ் மட்டும் குறையல. அது எப்படி குறையும்? ஏய், இருக்கியா? ஜஸ்ட் 45 minutes. யாழ்னியை மீட் பண்ணி ஜஸ்ட் 20 minutes. மொத்தமா 2 hours வேலை. புரியுதா? அதை முடிச்சிட்டு உன் ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஓகே? பயப்படாதீங்க, டேக் டைவர்ஷன் எடுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருங்க. ஆமாங்க, நாம இப்ப வந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஓல்டு சாங். அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம மனசு லேஸ் ஆகி வானத்துல இருக்கிற பறவை எப்படி படுத்தோம் அந்த ஒரு ஃபீல் நமக்குள்ள வரும். சோ மக்களே, நீங்களும் இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டிருக்கிறது உதயம் FM 95.5. ஆமா தம்பி, நானும் 2 மணி நேரமா போனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யாழ்னி பொண்ணு போனே எடுக்க மாட்டேங்குது. இப்ப கூட யாரோ வந்து கேட்டுட்டு போறாங்கப்பா. காலையில திடீர்னு கிளம்பி போனான். கொஞ்சம் தூரம்தான், நடந்தே போயிடலாம்ப்பா. அவன் பேரு ஏதோ சாம்பா. அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துதான்ப்பா பேசணும். ஜேகே, யாழ்னி வீட்டில் தான் இருக்கேன். அவங்க அம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. யாழ்னி சேஃப் தான். சின்னதா கொஞ்சம் மணி ப்ராப்ளம். காலையில ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. இங்கே தான் பக்கத்தில், அவங்க ஏரியா தான். ஆமா, பக்கம் தான். சேஃப் தான். யாழ்னி சேஃப் தான். பேர் என்ன சொன்னீங்க? அதாப்பா சாம்பு. வீக்கெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மயக்கமா கலக்கமானு ஒரு கன்ஃபியூஷன் மூடுக்கு போய் சூடா ஒரு கப்பு டீ சொன்னா கப்பா கிளாஸா ஸ்ட்ராங்கா லைட்டா வித்தவுட்டா நார்மலா என்ன பண்றது? நாட்டு சக்கரையா பிளாக் டீயா லெமன் டீயானு ஒரு டீக்கு 9 அர்ஜுன், நீ எப்படிங்க? சத்தியமா என்னால நம்பவே முடியல அர்ஜுன். என்னாலே நம்ப முடியல. நீ யாரு? இந்த கேள்விக்கு ராக்கியா இருந்து பதில் சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருப்பா. என்னமோ. ஏய், யாரா நீ? என்ன தெரியலையா? கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளாவும் மொரட்டு சிங்கிளாவும் வருது நீ மட்டும் இல்ல அர்ஜுன். இந்த கோடிக்கணக்கான 90s கிட்ஸ்ல நானும் ஒருத்தன். இரு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதெல்லாம் எப்படியே மறந்தியோ? இங்க பாரு, சாம்ப் வீடு தெரியுமா உனக்கு? என்ன கேட்ட? சாம்ப் வீடு. சாம்ப் வீடு தானே? ஏரியா இதுதான், ஆனா வீடு தான் தெரியல. போடா. He is not champ. He is chap. Mr. Chap. சாப் பத்தி தான் கேட்டியா இல்ல என்ன பத்தி? எல்லாமே Everything. இவன் யாரு? It's me Cruz. Michael Cruz. அடவுலே. க்ரூஸ்? இப்போ எதுக்கு நீ போற கிராஸ்? Actually bro. Chap பத்தி கேட்டிங்கல? Bloody. எல்லாருக்கும் ப்ராப்ளம், எல்லாருக்கும் பிரச்சனை. He looks like an uncle, he behaves like an uncle. Sorry. அவன் அங்கிள் மாதிரி இருப்பான், நடக்கிறது அங்கிள் மாதிரி தான் இருக்கும். அங்கிள் தான், ஆனா சின்ன பையன் மாதிரி ஸ்ப்ரிங்கிள் சாப்பிட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டு அசிங்கமா பிளாடி. இங்க பாரு க்ரூஸ், இந்த சாப் என்ன வேணாலும் போட்டு யார வேணாலும் போட்டு ஏன் யாழ்னிய கூட இப்போ யாழ்னி எதுக்கு அடைச்சு வச்சிருக்கான்? சாப் வேணுமா யாழ்னி வேணுமா? ப்ரோ, யாழ்னி கிட்ட ஒரே ஒரு கால் மட்டும் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். நோ சான்ஸ். உள்ள 20 பேர் 30 பேர்
100 பேர் இருக்காங்க அங்கேயா? எஸ். அந்த பீப் இருக்கான்ல, சாரி இந்த சாப் இருக்கான்ல, அவனுக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக இந்த டீ கடையை ரெண்டுக்கு எடுத்து தங்கிருக்கியா? நோ ப்ரோ, ஆக்சுவலா பின்ன என்னடா அட்ரஸை கேட்டா அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கடா, அதை விட்டுட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. அர்ஜுன் 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 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. லேஃப்ல பேர் இருந்தா என்ன? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க சொதப்பிராதா? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. லேஃப்ல பேர் இருந்தா என்ன? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. லேஃப்ல பேர் இருந்தா என்ன ஆகும்? டேய் ஜோக்கர், இந்த டாஸ்கை நீ முடிக்கல, சொதப்பிராதா? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா வேலை இருக்காது. How can I help you, sir? சார் யாழ்னி ஒரே ஒரு ஃபோன் பேசணும். பேசிட்டா கிளம்பிடுவேன். 7 lakhs 7 லட்சம் மணி. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டேன்னா எந்த ஃபோன் பேச முடியாது, வெளியூடா. lakhs நீங்க கொடுக்கணுமா? ஆமா, நீங்க யாரு? அக்காடா. பெரியப்பாக்கு நீங்க யாரு? சொல்லுங்க. செவன் இயர்ஸ் பேக்வேர்ட்ல இருந்து சாப் ப்ரோ அன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வச்சுக்கிறாரு. காலேஜ் முடிக்கிட்டோன்னு 5 இயர்ஸா ரிலாக்ஸா வெயிட்டிங்ல இருக்கிறாரு. எங்க சாப் ப்ரோ அண்ணன் மட்டும் இல்லனா என்ன பண்ணிருப்பீங்க? பணத்துக்கு என்ன பண்ணிருப்பீங்க? எப்படி படிச்சிருப்பீங்க? எப்படி வேலைக்கு போயிருப்பீங்க? சால பாகண்டாதிரா மீ கதை. இத்தனை வருஷத்துல அண்ணன் ஒரு நாள் கூட பணத்தை கூட மிரட்டி கேட்டது இல்ல தெரியுமா உனக்கு? மிரட்டி என்ன மிரட்டி? நம்ம அண்ணன் சும்மாவாது கேட்டு போற அந்த பொண்ணு கிட்ட பணத்தை பத்தி. அண்ணன் ஹெல்பிங்ல மட்டும் இல்ல, ஹேண்ட்ஸம்லயும் கிங்டா. சாப் ப்ரோக்கு டஃப் கொடுக்குது ஏரியால ஆளே இல்லடா. அண்ணன் ஏன் சாப்னா? சுரேஷ், அந்த அக்கா யாரு? அந்த அக்காட்ட போய் கேளுறேன். அந்த அக்கா எனக்கு யாரு? பெரியம்மா. பெரியம்மாவா? நீங்க எனக்கு பெரியம்மாவா? Just cut the crap, bro. I just need money. இப்பவே பணம் வேணும். புரியுதா? Right now. ஏய், கிளம்பு. வீட்ல போய் இல்லடா, it's my love story. Can't you understand? நீங்க ஒவ்வொருத்தரா காப்பாத்த வந்து செயல போஸ் கொடுக்க மட்டும் தான் முடியும். உங்களால பணம் கொடுக்க முடியாது. எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு என் பணம் மட்டும் போதும். என்னப்பா யாக்கத்தையா? ஆக்சுவலா மும்பையில் என் பேர் டான். நான் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். பொண்டாட்டி சண்டை போட்டு பொண்டாட்டி பயந்து இங்கேருந்து உட்காந்துருக்கான். நான் ஃபைட்டிங்கை விட ரொமான்ஸ் தான் பவர்னு நினைக்கிறேன். ஜான் சாப்ரா பாலிசி. பாருடா அண்ணனோட ரொமான்ஸ். பாருடா. பிள்ளர் என்னப்பா இவங்களை அனுப்பிடு. ஏய் 2 பேரும் கிளம்பு, கிளம்புடா. டேய் அச்சு தொடுறா அவனை, தொடுறா. கிளம்பு கிளம்பு, போ போ. Mr. Chap, இன்னும் 1 hourல உங்க கேஷ் உங்க கையில இருக்கும். ஏய் 30 நாளா இதான்டா சொல்லிட்டு இருக்கிற. மொத கேஷ் ரெடி பண்ணு, அப்புறமா வந்து பொண்ணை மூட்டை எடுத்துட்டு போ. பட. ஏய் அச்சு தொடுறா அவனை.
என்ன பொண்டாட்டிட்டானா? சாப் ப்ரோ ஒரு ஃபோன் மட்டும். யார் நீ? இந்த ஏரியால பார்த்தது இல்லையே. இல்ல நான் வெளியூர். இருக்கட்டும். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. எனக்கு அர்ஜுனுக்கு தான் என்கேஜ்மெண்ட். பெரியப்பா இந்த பொண்ணும் போச்சா? மூணு வருஷம் லவ் பண்ணோம். 2 பேர் வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. நாங்க லவ் பண்ணோம், ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. அட்லீஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் அது கூட நடக்கல. ஆபீஸ்ல எல்லாரும் என்னையும் அர்ஜுனையும் ரொம்ப தப்பா பேசுவாங்க. ஏன் 90s கிட்ஸ்ன்னு கூட கலாய்ப்பாங்க. பாவம் சோகத்துல அர்ஜுனோட முகமே தாடியில மறைஞ்சு போச்சுன்னா பாத்துக்காங்களேன்.